அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் என்னென்ன நிறை குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வாரம் பார்க்க போகிறோங்க. நம்ம வாரம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டாப்பிக்கு ஒவ்வொரு பாவத்தை பற்றி ஒவ்வொரு வாரமாக பார்த்துட்டு வந்தேங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அஸ்வினி நட்சத்திரங்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ அதில் முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி பற்றி பார்க்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா 3 விதமான யூடியூப் சேனல் இருக்குதுங்க. முதலாவதாக பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. மூன்றாவதாக ஸ்ரீ ரங்கா அண்ட் எம்எஸ் அஸ்ட்ரோ. ஸோ இந்த 3 விதமான யூடியூப் சேனலை நம்ம குரூப்பில் ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் போடுற வீடியோவெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்ல நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க. இதில் பேசுகிற ஜோதிடர்கள் எல்லாமே ஒரு 30 வருஷம் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள். ஸோ அதனால் எல்லோரும் இதை கேட்டு பயன்பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதலாவதாக பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூர் நிறத்தாளை புவி அணங்க காத்தாளை அங்குச பாசா அங்குசமம் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்க ஒரு தீங்கிலேயே. அனைவருக்கும் வணக்கம். வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல ஜோதிடத்தை பத்தி ஒவ்வொரு வாரமும் மிக மிக அருமையான கருத்துக்கள் பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பவான்களால சொல்லப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில இந்த வாரம் நட்சத்திரங்கள் வரிசையில முதலாவதாக வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி நம்மளுக்கு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்தாக்கா மேச ராசியில வருது. இந்த 27 நட்சத்திரத்திலேயே முதலாவது நட்சத்திரம் எதிராக அஸ்வினி நட்சத்திரம். அப்ப முதலாவது நட்சத்திரம் முதன்மையான நட்சத்திரம்னு சொல்லலாம். அப்போ கேது பகவானுடைய நட்சத்திரம் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம். நம்ம தசாபுத்தி போடும்போது கூட நம்ம கேதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் அப்படின்றத நம்ம வர. அதே மாதிரி அஸ்வினி அப்படிங்கிறது கேது பகவானுடைய நட்சத்திரங்கள். கேது பகவானுக்கு அஸ்வினி, மகம், மூலம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதுல முதலாவதான நட்சத்திரம் அஸ்வினி. இதனுடைய தேவதைகள் பார்த்தோம்னாக்கா அதிதேவதையை பார்த்தோம்னாக்கா அஸ்வினி குமாரர்கள். இவர்கள் சூரியனுடைய புத்திரர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தாக்கா சரஸ்வதி. இதனுடைய உருவம் பார்த்தாக்கா குதிரை தலை. இதனுடைய அதிர்ஷ்ட உருவம் எதுன்னு பார்த்தாக்கா குதிரை தலை. யோகம் பார்த்தாக்கா அன்னப்பறவை. நாம தொழில் செய்யும் போது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த ஜோடியா இருக்கக்கூடிய பறவை போட்டோ, அதாவது இந்த லவ் பேர்ட்ஸ் போட்டோ, இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல வச்சாங்கன்னா ரொம்ப சிறப்பு. மலர்கள் எடுத்துட்டாக்க சாமந்தி பூ. இது எல்லாமே இது மரத்துல எடுத்துட்டாக்க எட்டி மரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னாக்கா சின்ன வயசுலயே திருமணம் நடக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு யோகம் தரக்கூடிய மரம், பணம் கொடுக்கக்கூடிய மரம் எதுனாக்கா சம்பத்து தாரையான பரணியினுடைய மரமான நெல்லி மரம். நெல்லி மரம் இவங்களுக்கு யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஒரு வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கு,
சிறந்த நட்சத்திரம் எதுனாக்கா இந்த அசுவினி நட்சத்திரம். இதனுடைய குணாதிசயங்கள்ல பார்த்தோம்னாக்கா இது கேதுனுடைய நட்சத்திரம். அதனால நிறைய பேருக்கு படிப்புல வந்து தடை ஏற்படும். ஒரு சிலர் பார்த்தாக்கா டிகிரி முடிக்கிறதுக்குள்ளேயே கண்டிப்பா அரியர் வச்சுதான் பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையை கொடுக்கும். இது மருத்துவ குணமுள்ள நட்சத்திரம். அப்போ ஒருத்தர் வந்து மருத்துவர் ஆகணும், மருத்துவர்னாக்க எம்பிபிஎஸ் மருத்துவர் ஆகலாம், ஆயுர்வேதிக் ஆகலாம், ஹோமியோபதி ஆகலாம், சித்த வைத்தியர் ஆகலாம், யுனானி ஆகலாம், அதே மாதிரி வந்து மின்சார வைத்தியம் ஆகலாம், குருமார்கள் எந்த வைத்தியமாக இருந்தாலும் இந்த அசுவினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஏதாவது ஒரு மருத்துவராக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல கண்டிப்பா வந்து இவங்க ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக கூட இருப்பாங்க. மருந்து கடை வச்சிருக்கலாம், மருந்து ஹோல்சேல் பண்ணலாம், ஒரு சிம்பிளா ஒரு கிளினிக் வைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த அசுவினி நட்சத்திரக்காரங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது. இவங்க கையால வந்து ஒரு மருந்து எடுத்து கொடுத்தாங்கனாக்கா நோயாளிகளுடைய நோய் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு குணமாகும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கைராசியான நட்சத்திரம் தான் இந்த அசுவினி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பெரும்பாலும் கருக்கலைப்பு நடக்கும். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஏமாந்து போயிருவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தலைமை பதவிக்கு கண்டிப்பா ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா தலைமை பதவிக்கு சீக்கிரமா வந்துருவாங்க. அரசியல்வாதியாக ஆசைப்படுறது, அரசியல்ல வந்து பெரிய பதவிக்கு எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரியான பதவி வரதுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. ஒரு சிலருக்கு ஆசை வந்து சீக்கிரம் நிறைவேறும். அதே மாதிரி இந்த இரட்டை குழந்தை பிறக்கிறதெல்லாம் பாருங்க, இந்த அசுவினி நட்சத்திரத்துல அதிகமாக இரட்டை குழந்தைகள் பிறக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா மது மங்கை போன்ற கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. இந்த அசுவினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா அந்த கோல் மூட்டுற வேலையெல்லாம் செய்வாங்க. இங்க இருக்கு அங்க போய் சொல்றது, அந்த வேலை இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க. இந்த அசுவினி நட்சத்திரக்காரங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒண்ணு கனரக வாகனம் இருக்கும், கனரக இல்ல அப்படின்னா கனரக வாகனம் வச்சிருக்கிறவங்க குடியிருப்பாங்க. இந்த அசுவினி நட்சத்திரக்காரங்களுக்கு இவர்களுக்கு தந்தைக்கும் வந்து ஆகாது, 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவாங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருந்தா அனுசரிச்சு போய்க்குவாங்க. ஆனா மனசுக்குள்ள வந்து தந்தை மீது இவர்களுக்கு வந்து பற்று கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். தாய் மீது பற்று அதிகமாக இருக்கும். காரணம்னாக்க அசுவினி மீது சந்திரன் போகிறார். அசுவினி மீது சந்திரன் போறதுனாலதான் வந்து அது கேதுனுடைய நட்சத்திரம்ங்கிறதுனாலுமே, சந்திரனுங்கிறது தாய் அப்படிங்கிறதுனாலுமே தாய் பாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த அசுவினி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல இந்த பழைய பொருள்களை எல்லாம் மலார்னு விற்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தேவைப்பட இருக்கட்டு அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க. அது வந்து அவங்களுடைய ஒரு குணாதிசயம். கண்டிப்பா அது வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா உபயோகமாகும் அவங்களுக்கு. இவங்க எங்க வெளியில போனாலும் மாத்திரை மருந்து கண்டிப்பா கையில கொண்டு போவாங்க, இல்லைன்னு கொண்டு போகணும். அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க அவங்க. அந்த மாதிரியான குணாதிசயம் உள்ளவங்க. இவர்களுக்கு அரசு வேலை கட்டாயம் கிடைக்கும். முயற்சி செய்தால் கட்டாயம் அவர்களுக்கு அரசு வேலை உண்டு. அசுவினியில பிறந்தவங்களை பாருங்க, பெரும்பாலும் இடுப்புல வந்து மச்சம் இருக்கும். இவங்க வந்து இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைச்சாங்கனாக்கா
வீடு வந்து முழுமையாக கட்டி முடிக்க முடியாது. ஏதாவது ஒரு குறைபாடு வச்சுதான் வந்து கிரக பிரவேசம் பண்ணுவாங்க. இவர்கள் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப சிறப்பு. இவர்கள் குடியிருக்கும் வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா பக்கத்துல இல்ல வீட்டுல அதிகமா எலி பெருச்சாளி எல்லாம் அதிகமா வந்துட்டு போயிட்டு இருக்கும். காரணம் வந்து இது கேதுவுடைய நட்சத்திரங்கிறதுனால கேது வந்து விநாயகருடைய கிரகம் அப்படிங்கிறதுனால வந்து அங்க வந்து மூஞ்சூர் எலி வாகனம் கண்டிப்பா இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் சீருடை பணியாளர்களாக இருப்பார்கள். ஏன்னா இந்த ராசியை வந்து செவ்வாய் தான் அதிபதியா இருக்கிறாரு. அதனால வந்து இவங்க சீருடை பணியாளர்கள் இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க. இவங்க வீட்டுல வந்து சுட்ட செங்கல் எடுத்து வாங்கி சுட்ட செங்கல் எடுத்து ஒரு ஓரமா வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒரு வீட்டுல ஹோமம் பண்ணக்கூடிய செங்கல் அதுல புதுசா செங்கல் சூளையில சுட்ட செங்கல் இருந்ததாக கொண்டு வந்து ஒரு ஓரமா வச்சிருக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு யோகத்தை தரும். இவங்களுக்கு சின்ன வயசுலயே வந்து கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை ஆரம்பிச்சது 20 வருஷம். அதுக்கடுத்து சூரிய திசை வருது. சூரிய திசையில நரம்பு தளர்ச்சி, தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கும். இவங்க வந்து வெள்ளியில அரணா போடுவது ரொம்பவும் சிறப்பு. இவங்க அதிகமா வந்து இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அக்குபஞ்சர் ஊசி குத்துறது, கேது அப்படின்னாக்கா ஊசி. அதனால வந்து ஊசி குத்தக்கூடிய இதுல வந்து உடம்புல வந்து ஊசி குத்துறது, அதுக்கு வந்து ஊசி ட்ரீட்மெண்ட் எதுனா அக்குபஞ்சர். இதனால வந்து இவங்களுக்கு உடல்நிலை வந்து விரைவில் குணமாகும். இவங்களுக்கு கண்டிப்பா தாய்வழியுடைய சொத்து கிடைக்கும். தாய் வீட்டு சொத்து, அம்மா வீட்டு சொத்து கண்டிப்பா இவருக்கு கிடைக்கும். இவங்க கூத்தனூர் சரஸ்வதி கோயில் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு கால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாதான் இருக்கும். இவங்க வந்து 50 55 வயதுக்குள்ள ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. அடுத்து இவங்களுக்கு கேதுனுடைய கிரக இது நட்சத்திரத்துல பிறந்தனால குலதெய்வ தோஷம் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி முற்பிறவியுடைய சாபம் உண்டு. அது மட்டும் இல்ல, தந்தையுடைய சொத்து இவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும். இவர்கள் நாளைக்கு சொந்தமாக தொழில் செய்தால் வேலைக்காரங்களுக்கு கூலியை வந்து உடனே கொடுத்துடணும். ஒரு சிலர் வந்து மலான்னு கொடுக்க மாட்டாங்க. இந்த வாரத்தை கூலி அடுத்த வாரம் கொடுக்கறது, அடுத்த மாசம் கொடுக்கறது, இந்த மாதிரி பாதி கொடுக்கறது, பாதியை பெண்டிங் வச்சு கொடுக்கறது, இதெல்லாம் செய்வாங்க. ஆனா அதெல்லாம் வந்து தவறு. உடனுக்குடனே கொடுத்தாங்கனாக்கா இவர்களுக்கு இந்த நட்சத்திரம் நன்றாக வேலை செய்யும். இந்த அசுவினி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த அன்னைக்கு வீட்டுல வந்து மரம் செடி ஏதாவது நட்டாங்கன்னாக்கா அந்த மரம் செடி வந்து கிடுகிடுன்னு நன்றாக வளரும். ஒரு சில நாள்ல வச்சோம்னாக்கா அந்த சிட்ட பட்டு போயிடும் ஒரு சில செடி எல்லாம் வந்து. ஆனா அசுவினி அன்னைக்கு வைக்கிற செடி வந்து எதுவுமே பட்டு போகாது, நன்றாக வளரும். இவர்கள் வீட்டு அருகில் இவங்க வந்து இடம் வாங்கி வீடு கட்டாங்கன்னு வீட்டு அருகில பாத்தீங்கன்னாக்கா அரசு நிலம், புறம்போக்கு இடம், பொது சொத்து கண்டிப்பாக இருக்கும். அதை கொஞ்சமாவது இவங்க அனுபவிப்பாங்க. இவங்க இந்த அசுவினி நட்சத்திரத்தை அன்னைக்கு இவங்க வந்து உடம்புல எந்த விதமான ஆபரேஷன் இந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. இவர்கள் வந்து அன்னதானம் செய்யணும்னாக்கா மஞ்சள் நிற சாதம், மஞ்சள் நிற சாதம் அப்படின்னாக்கா எலுமிச்சம்பழ சாதம்,
மாங்காய் சாதம் இதெல்லாம் வந்து அன்னதானம் செய்யறது ரொம்ப சிறப்பு. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பெண்கள் ருதுவாகிறது தவறு. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் முடி அதிகமாக இருக்கும். அதே சமயம் லக்கணத்தில் கேது இருந்தால் உடம்பு பூரா முடி இருக்கும், ஆனா தலை மட்டும் சொட்டையா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டாக்கா, கேதுக்கு பார்த்தோம்னாக்கா தலை இல்லை, மனித தலை இல்லை. அதனால பார்த்தோம்னாக்கா இதுக்கு வந்து தலை வந்து சொட்டையாக இருக்கும். இவங்க வந்து நாய்களுக்கு அசைவ உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது நேரம் கிடைக்கும் போது கர்நாடகா மைசூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சூரியனார் கோயிலுக்கு போறது, அதே மாதிரி ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கக்கூடிய தேவி பட்டணம் போய் வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த அஸ்வினி நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த கார்த்திகை மாசத்துல 20ஆம் தேதிக்கு மேல வானத்துல தெரியும். அதை பார்த்து இவங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவர்கள் விநாயகரை வழிபாடு செஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் பாருங்க அஸ்வினியில பிறந்தவங்க மேடை பேச்சாளராக இருப்பார்கள். இந்த அஸ்வினியில வந்து சனி இருந்தா பிரச்சனைக்குரிய செயல்கள் செய்வாங்க, பல சிக்கல்கள் ஏற்படும். இந்த அஸ்வினி நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துல முதலாவதா வர்றதுனால இந்த நட்சத்திரத்துக்கு இயற்கையாகவே ஒரு மகிமை உண்டு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பாருங்க நகரத்துலதான் வசிப்பாங்க, நகரவாசியாத்தான் இருப்பாங்க. மாநிலத்துல வச்சா மாநிலத்தினுடைய தலைநகரம், மாவட்டத்தில் இருந்தா மாவட்ட தலைநகரம், தாலுக்கான தாலுகா தலைநகரம், பஞ்சாயத்துல முக்கியமான ஊர் எதுவோ அந்த ஊர்லதான் இருப்பாங்க. ஒரு சின்ன கிராமத்துல இருந்தா கூட வந்து ஒரு வசதியான வீட்டுலதான் வந்து இவங்க பிறந்திருப்பாங்க. அல்லது அந்த பிறந்த அந்த வீட்டுடைய தகப்பனார் வந்து அந்த ஊர்லயே வந்து ஒரு முக்கியஸ்தரா இருப்பாங்க. ஒரு பிரசிடண்ட், ஒரு பஞ்சாயத்து தலைவர், இந்த மாதிரியான முக்கியஸ்தரா இருப்பாங்க. அந்த வீட்டுலதான் இவங்க பிறப்பாங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா மரம் வந்து எட்டி மரம். எட்டி மரம் அப்படின்னாக்கா கசப்பு. அதனால பாத்தீங்கன்னா இவர்கிட்ட பழகிறவங்க மலான்னு யோசிப்பாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா இவர் பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா ஊமையா ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. ஆனா பழகினதுக்கு அப்புறம் தான் இவருடைய குணாதிசயம் தெரிஞ்சு இவர் சிறந்த மனிதர் அப்படின்ட்டு இவர்களோட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் வந்து டாக்டராக இருப்பாங்க. இல்ல அப்படின்னா இவங்க குடும்பத்துல ஒருத்தர் டாக்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒண்ணு கூட பிறந்தவங்க டாக்டரா இருக்கலாம், அல்லது அம்மாவுடைய வம்சாவளியில அப்பாவுடைய இதுல வந்து கண்டிப்பா டாக்டர் இருந்தே தீருவாங்க. இல்லைன்னா மருத்துவம் சார்ந்த தொழில கண்டிப்பா அவங்க கண்டிப்பா செய்வாங்க. இவங்க அசுவினிக்கு 2வது நட்சத்திரம் பரணி. இது வந்து சம்பத்து தாரையா வருது. அதனால பரணி நட்சத்திரக்காரங்களோட இவங்க நட்புறவாக நண்பர்களாக இருப்பது இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்கள வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா அது பரணி நட்சத்திரம் ஒண்ணு. பொருளாதார ரீதியாக
அதனால வந்து பரணியினுடைய மரமான நெல்லி மரம் வீட்டுல வளர்க்கறது, சிறு நெல்லிக்காய் வாங்கி அதிகமா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது இவங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா சம்பத்து தாரியான பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாராவது இருப்பாங்க. அடுத்து ஷேமத்தாரியான ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா அவங்க குடும்பத்துல இருப்பாங்க. அப்ப ரோகிணி நட்சத்திரத்தோட பழக்க வழக்கம் வச்சுக்கிறது, உறவு வச்சுக்கிறது, அவங்க தினமும் வணங்கிட்டு போறது ரொம்பவுமே சிறப்பு. அதுக்கடுத்து சாதகத்தாரை திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்க லைஃப் லாங் இவங்களோட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு நட்பு வச்சுக்கிட்டாங்கனாக்கா என்னைக்குமே அவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அதனால வந்து பரணி, ரோகிணி, திருவாதிரை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது இவருடைய நட்சத்திரத்துக்கு உடன் பிறந்த நட்சத்திரமான மகன் நட்சத்திரம், மூல நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்க வந்து இவங்க குடும்பத்துல இவங்க உறவினர்ல யாரோ ஒரு நெருங்கிய உறவுகளை யாராவது இருப்பாங்க. அவங்களோட நட்பு இவங்களுக்கு என்னைக்குமே வந்து உதவியாக இருக்கும். அடுத்து இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வீட்டுல ஒண்ணு தாயுடைய சொந்தத்திலேயோ தந்தையுடைய சொந்தத்திலேயோ ஒண்ணு பிறவியிலேயே ஊமையா இருக்கலாம், அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அல்லது கண் தெரியாதவங்களா இருப்பாங்க, நடக்க முடியாம ஊனமுற்றவர்களாக இருப்பார்கள். கண்டிப்பா வந்து இவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க அதே மாதிரி இவங்க உறவினர்கள்ல நெருக்கமான உறவுல தற்கொலை செய்து கொண்டவர்கள் ஒண்ணு நெருப்பிலேயோ நீரிலேயோ அல்லது மின்சாரம் தாக்கியோ கண்டிப்பாக இறந்திருப்பாங்க அல்லது தற்கொலை செஞ்சிருப்பாங்க. இவங்க குடும்பத்துல கண்டிப்பாக இருப்பார்கள். அதே போல இவர்கள் வீட்டை விட்டு இவர்கள் உறவினர்கள் யாராவது ஒருத்தர் காணாம போய் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து வந்திருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான உறவு முறையில யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி காணாம போயிருப்பாங்க. அடுத்து இவங்க வந்து வீடு கட்டினாங்கனாக்கா மாடி வீடு தான் கட்டுவாங்க. அதுவும் வந்து ஏதாவது குறைபாடு வச்சுதான் கட்டுவாங்க. அது மட்டும் இல்ல, மழை பெஞ்சா மழை நீர் மொட்டை மாடியில இருந்து ஒழுகி வீட்டுக்குள்ள வந்து வெளியில வந்து விழுகும். அந்த மாதிரிதான் வந்து அமைப்பு அமையும், உங்களுக்கு தானே அமையும். இவர்கள் வந்து மாடி வீட்டுல வசிக்கிறதா வந்து சிறப்பு. கீழ்த்தளத்துல இருக்கிறத விட மாடி, ஏன்னா அசுவினி அப்படின்னாக்கா மாடிதான். இவர்களுக்கு ஒரு டென்ஷன் ஒரு பிரச்சனை அப்படின்னாவே வந்து இவங்க மொட்டை மாடியில போய் உட்கார்ந்தாங்கன்னாவே தானே உங்களுக்கு டென்ஷனால ரிலீஃப் ஆயிரும். இவர்கள் தாய் தந்தை மீது ரொம்பவே பாசம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். என்ன அவங்களுக்கு வந்து மேசத்துல வந்து செவ்வாயும் இருக்கிறதுனால கேது சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நிலை அடிக்கடி பாதிப்பு அடிக்கடி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். இவங்க மிகவும் வந்து சுறுசுறுப்பா, மிகவும் அதிக சுறுசுறுப்புலயே ரொம்பவுமே அதிவேக சுறுசுறுப்பா இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னாக்கா அந்த வேலையை திறமையாக செய்து முடிச்சுட்டு தான் வந்து அடுத்த வேலைக்கே போவாங்க. அதனால வந்து இவங்களை நம்பி தாராளமாக எந்த வேலையும் தாராளமாக நம்ம ஒப்படைக்கலாம். சின்ன வயசுலயே இவர்களுக்கு சுக்கரதசை வந்ததுனால இவர்களை அதிகபட்சம் 25 வயசுக்குள்ளேயே படிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, நண்பர்கள், காதல், மற்ற இந்த மாதிரியான எல்லா வகையான இதுவையும் அனுபவிச்சிருவாங்க. ஒரு சிலர் வந்து வேலை வாய்ப்பும் கிடைச்சு நல்ல வேலையில போய் உட்கார்ந்துருவாங்க. பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு
வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல தான் வந்து உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். அந்த மாதிரியான அமைச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவர்கள் வந்து எந்த ஒரு இதா இருந்தாலும், மருத்துவத்துறையா இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் இவர்கள் ஆராய்ச்சியாளர்களாகத்தான் பெரும்பாலும் இருக்கவே விரும்புவார்கள். அது ரொம்பவும் சிறப்பு. 30 வயதுக்கு மேலதான் வந்து இவர்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருப்பார்கள். 45 வயசுல ராகு திசை வரும். அந்த ராகு திசை 18 வருஷத்துல பாதி நல்லா இருக்கு, பாதி சுமாராக போகும். ஆகவே 63 வயசுக்கு மேல, சுமார் 63 65 வயசுக்கு மேல கடைசி காலம் முழுவதும் ரொம்பவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இவருடைய கடைசி காலம் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும். அந்த காலத்துல இவங்க வந்து ஒரு கிராமத்துல போய் இருக்கதான் விரும்புவாங்க. அதனால வந்து இவங்க நகரத்துல இருக்கிறது வந்து கடைசி காலம் வரைக்கும் தாராளமாக சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு பிறகுதான் இவங்க வந்து கிராமத்துக்கு போவாங்க. இவங்க பாக்குறதுக்கு அமைதியாக இருப்பாங்க. ஆனா கோபம் வந்தா இவங்களுக்கு கூட இப்படி கோபம் வருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து மகா கோபக்காரராக இருப்பார்கள் அவர்கள். அதுலயும் இவங்க வந்து அசுவினி 1ஆம் பாவத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா மேசம் பார்த்தா சந்தனம் வந்து வர்க்கோத்தமா இருப்பாங்க. தாயினுடைய ஆதிக்கம் இருக்கும். தாயின் மேல் ரொம்ப பற்று பாசம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பார்கள். அதிகப்படியான பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்ரி, இந்த மாதிரியான துறைகளில் சிறப்பாக வேலை செய்வார்கள். நிறைய பேர் அரசியல்வாதியாக இருப்பார்கள். அப்புறம் ஒரு சிலர் பார்த்தா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இதெல்லாமே இருக்கும். ஆன்மீகத்துல ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. அஸ்வினி அப்படின்னாவே வந்து இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு ஆன்மீகத்துல வந்து நாட்டம் வந்துடும். போக போக ஒரு 30 வயசுக்கு மேல ஆன்மீகத்துறையில ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. பிற்காலத்துல இவங்க வந்து ஒரு கோயில் கட்டுறது, கோயில் திருப்பணி செய்யறது, இது எல்லாமே வந்து கண்டிப்பா நன்றாக செய்வாங்க. அஸ்வினி 2ஆம் மாதம் பார்த்தாக்கா நவாம்சத்துல ரிஷபத்துக்கு வரும். அங்க சந்திரன் வந்து உச்சமாகிறார், சுக்கிரன் ஆட்சியாக்குறாரு. அதனால இவங்க வந்து கலை, இலக்கியம், கவிதை எழுதுறது, காதல், சினிமா, அதே மாதிரி பாட்டு பாடுதல், இந்த மாதிரியான இதுல வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரம் பார்த்து கவலையே இருக்காது. அஸ்வினி 2ஆம் பாவத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்பவுமே ஜாலியாகவும் வசதி வாய்ப்பாகவும் நன்றாக இருப்பார்கள். அஸ்வினி 3ஆம் பாவத்துல பிறந்தவங்க பாருங்க, ஒரு காற்று ராசி. அதே சமயத்தில் அங்க புதனும் சந்திரனும் ஒண்ணு சேருது. புதனுக்கு சந்திரனை பிடிக்காது, சந்திரனுக்கு புதனை பிடிக்கும். அதனால ஏட்டிக்கு போட்டியா தான் இருக்கும். இவர்கள் வந்து வெளிநாடு செல்வது, இந்த 3ஆம் பாவத்துல பிறந்தவங்க, அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் தொழில் செய்யறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். வங்கி பணியாளர்கள், இதெல்லாமே நன்றாக இருக்கும். இதே அஸ்வினி 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் இங்க வந்து ஆட்சியா இருக்கிறாரு, குரு இங்க வந்து உச்சத்துல இருக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து வெளிநாட்டு வாசம், வெளிநாட்டுல வசிப்பாங்க. அதே மாதிரி விவசாயம் பண்றது, விளையாட்டுத் துறையில ரொம்பவுமே சிறப்பாக இருப்பாங்க. 4ஆம் வீடு அப்படிங்கிறதுனால ரியல் எஸ்டேட் பண்றது, வீடு கட்டி வைக்கிறது, தாயாருடன் ரொம்பவுமே இணக்கமாக இருக்கிறது, உணவுப் பொருட்கள் பதப்படுத்துறது, உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யறது, இந்த மாதிரியான தொழில்கள் வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அதே போல ஆன்மீகத்துல ரொம்பவுமே சிறப்பாக வேலை செய்வார்கள். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காக வீட்டுல வந்து ஒரு குதிரை படம் மாட்டி வைக்கிறது,
ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும், இவருடைய வாழ்க்கை தரம் உயரும். இன்னும் நிறைய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் நான் என்னுடைய சிறிய உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். அதாவது ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து சார் வந்து கொடுத்தாருங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து தெளிவா வந்து சொன்னாருங்க. அதாவது தேவதைகள், அதோட நட்சத்திர குறியீடுகள், அஸ்வினி நட்சத்திரத்தோட தாராபலன், ஸோ அஸ்வினி நட்சத்திரம் வந்து எதுமாற வந்து கர்மாவை கொடுக்குது அப்படின்னு வந்து நல்ல தெளிவா வந்து நம்ம ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா வந்து தெளிவா வந்து சொன்னாங்க. இன்னும் நிறைய இருக்குங்க. அவர் நிறைய சொன்னாரு. இன்னும் நிறைய இருக்கு. அவருக்கு டைம் இல்லாதனால அதோட முடிச்சிட்டாருங்க. ஸோ அவருக்கு வந்து நம்ம குழுவின் சார்பாக வந்து ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அடுத்ததா வந்து நம்மளோட பேசுறதுக்கு வந்து ஈரோட்டை சேர்ந்த திரு அபி நல்லகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குழுவில் சேர்ந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜயகுமார் சார் மியூட் போடுங்க. ஆளும் தெளி தேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இன்றைய தலைப்பு 27 நட்சத்திரங்களில் முதன்மையானதாக அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றியது. இதில் எனக்கு முன்பு பேசிய ஐயா நாகராஜன் ஐயா அவர்கள் அனைத்து கருத்துக்களையும் தெளிவாகவும் விளக்கத்துடனும் கூறிவிட்டார். என் சிற்றறிவுக்கு எட்டியுள்ள அளவுக்கு சில பாயிண்ட்ஸ்களை நான் கொடுக்கிறேன். தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். அஸ்வினி நட்சத்திரத்தோட அபிமான தேவதை சரஸ்வதி தேவதை, ஹயக்ரீவரையும் சொல்லுவாங்க. அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அதாவது புராண கதை பிரகாரம் சூரியனுக்கும் சரண்யா தேவிக்கும் பிறந்த குதிரை முகம் கொண்ட இரட்டை புத்திரர்கள்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மருத்துவ குணமுடையவர்கள். அதாவது இருவரும் எப்பொழுதும் ஒரே இடத்தில் ஒன்றாக வாசம் செய்பவர்கள். அதே மாதிரி வாகனங்களுக்கு பாதுகாவலர்களாக இருக்கக்கூடியவர்கள். தலையில் குடுமி வைத்திருப்பார்கள். உபநயனம் போன்ற சாஸ்திர சம்பந்தமான காரியங்களை செய்வதில் அவர்கள் வல்லவர்கள். அஸ்வினி தேவர்கள் எப்பொழுதுமே இணைபிரியாமல் இரட்டையர்களாகவே தான் இருப்பார்கள். கோயில்களில் உள்ள துவார பாலகர்கள் கூட என்று அவர்களை சொல்வார்களாமா. கிமு 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய வேதத்தில் கூட அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்று படித்திருக்கிறேன். மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தின் குணம் தேவகுணம், தேவகணமாகும். அஸ்வினி நட்சத்திரத்தின் மிருகம் ஆண் குதிரை. அஸ்வினி நட்சத்திரத்தின் பறவை ராஜாளியாகும். அஸ்வினி நட்சத்திரத்தின் நாடி பாட்சுவ நாடி. அஸ்வினி நட்சத்திரத்தின் வேதை கேட்டையாகும். அஸ்வினி நட்சத்திரத்தின் ரஜ்ஜு பாதரஜ்ஜு ஆரோகணம். மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் திறமைசாலிகளாகவும் விழிப்புணர்ச்சியுடனும் மற்றவர்களுடன் அன்புடன் அரவணைப்புகளுடன் போன்ற குணங்களை இயற்கையாகவே சிறப்பாக பெற்றிருப்பார்கள். மிகவும் அமைதியாக இருந்து கொண்டு காரியங்களை சாதிக்கும் திறமைசாலிகள். தன்னை நாடியவர்களையும் விரும்புபவர்களையும் மிகவும் நட்புடனும் அன்புடனும் பழகக்கூடியவர்கள். துன்பத்தின் போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதில் சமர்த்தர்கள். எப்படிப்பட்ட பெரிய சோதனைகள் வந்தாலும் கலங்காமல் அமைதியாக இருந்து காரியத்தை முடிக்குவார்கள். அதே மாதிரி ஆரம்பித்த வேலையை அவசரமே படாமல் திறமையாக முடிக்கும் சாதனையாளர்கள். எளிதில் யாருக்கும் பணிந்து விட மாட்டார்கள். திடமான கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். பழமைவாதிகளாக இருப்பார்கள். ஆனால் அந்த பழமையிலும் ஒரு புதுமை ஒளிந்து கொண்டிருக்கும். கடவுள் நம்பிக்கை அதிகம் உடையவர்கள்.
அதே மாதிரி தந்தையால் லாபம் அவர்களுக்கு குறைவு. தாய் வழி உறவினர்களால் அனைத்து உதவிகளையும் பெறுவார்கள். வெளியாட்களும் சுற்று வட்டார நண்பர்களும் இவர்கள் குடும்பத்துக்கு உதவி செய்பவர்களாக இருப்பார்கள். எந்த விதமான தொழில் செய்தாலும் அதை திறம்பட செய்யும் என்று பெயர் பெறுவார்கள். அதாவது எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் என்று கூட சொல்வார்கள் அல்லவா, அதை போன்ற. அதே மாதிரி அஸ்வினியின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மொழி பேசுவது போன்று பேசுவதில் வல்லவர்கள், குறுகியான உடல் அமைப்பு உடையவர்கள், மலர் போன்ற சிறிய வாயுடையவர்கள், பெண்களை அதிகம் விரும்புபவர்களாக இருப்பார்கள். அதாவது மனம் பறிகொடுப்பவர்கள். அதே சமயம் அவர்களிடம் நல்லவன் போல் நடித்து அவர்களை பாடாய்படுத்துவதும் செய்வார்கள். மனைவியிடம் மட்டும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார்கள். அவர்கள் நிலையற்ற மனமும் உடையவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களிடம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பண்புகள் அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனம் இருக்கும், குறுக்கு வழியில் செல்லுதல், குறுகிய காலத்தில் விரைவில் சம்பாதித்து விடுங்கிற எண்ணங்கள், சுகபோக ஈடுபாடுகள், சொந்த முயற்சியால் வசதிகளை பெருக்கிக் கொள்ளும் என்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் போன்றவை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணநலங்களாகும். அடுத்து அஸ்வினி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரனின் பண்புகள். சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் இருப்பதால் தெளிந்த சிந்தனை உடையவர்கள், தியாக மனப்பான்மை கொண்டவர்கள், பெண்களிடம் நேசமும் பாசமும் பாசாங்கும் காட்டும் தன்மை கொண்டிருப்பார்கள், கௌரவம் மதிப்பு கொண்டவர்கள், சிறந்த ஒளி பொருந்திய கண்களை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கண்களுடைய பார்த்தீங்கன்னா வசியத்தன்மை கூட இருக்கும். இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பலவித போகங்களையும் சுகபோகங்களை அனுபவிப்பதில் ஈடுபாடு உடையவர்கள். மற்றும் தொழில் என்று எடுத்துக்கொண்டால் வேளாண்மை, விவசாய தொழில், அதில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். தர்ம வழியில் செல்வம் சேர்ப்பதில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். கலைகள் பல வல்லவர்களாக இருப்பார்கள். புகழுக்காக அலைபவர்கள். சுகம் வசதிகள் அதை தேடி இருந்தாலும் புகழை அதிகமாக விரும்புபவர்களாக இருப்பார்கள். தன தானியம் சௌக்கியங்களை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். பெண்களிடத்தில் நேசமும் பாசமும் அதிகமாக மிக்கவர்கள், இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள். அடுத்து அஸ்வினி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் புதனின் வீடான மிதனத்தில் இருப்பதால் புதனின் பண்புகள் அதிகமாக இருக்கும். அறிவாளிகள், சிறந்த அறிவாளிகளாகவும் அழகானவர்களாகவும் அரசு உத்தியோகத்தை வகிப்பவர்களாகவும் இருப்பார்கள். லட்சுமி கடாட்சம் மிக்கவர்கள், திருமால் போல ஆஜானுபாகுவாக உருவம் உடையவர்கள். இவர்கள் மன எண்ணத்தை ஆழத்தை யாராலும் அறிந்து உடனே சொல்லிவிட முடியாது. மற்றபடி பெண்களின் இச்சைகளுக்காக வீண் செலவுகளை செய்ய மாட்டார்கள். மற்றபடி அவர்களை இகழவும் மாட்டார்கள், மதித்து நடந்து அவர்களிடம் மனதை பிடித்து விடுவார்கள். புதனின் அம்சமாகவே இருப்பதால் சாமர்த்தியசாலிகள். மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக நண்பர்கள் உண்டு. அதிகம் கல்வி பயிற்சி தேர்வுகளில் முதன்மையாக வருவதில் வல்லவர்கள். வாக்குவாதம், எதிர்பேச்சு, பட்டிமன்றம், வழக்காடு மன்றம் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்கள். கணித அறிவு உடையவர்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள். மேலும் அஸ்வினி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் சந்திரனின் வீடாகிய கடகத்தில் வருவதால் சந்திரனின் பண்புகள், தாய்மை பண்புகள் அதிகம் இருக்கும். தலை அவர்களுக்கு பெருத்து இருக்கும். அதிக பணம் உள்ள கணவான்கள், வல்லமையும் சாமர்த்தியமும் நிறைந்தவர்கள், செம்மையான நிறமேனி உடையவர்கள், பல கலை கல்வி கற்பதில் வல்லவர்கள், மலை போன்ற வலிமையான உடலும் அகன்ற தோளும் மார்புகளும் உடையவர்கள். சந்திரன்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது தர்ம சிந்தனையும் கடவுள் நம்பிக்கையும் அதிகமாக கொண்டவர்கள். நிறுவனங்களில் இயக்குனர், உயர் தலைமை பதவிகளை வகிப்பதில்
திறமை வாய்ந்தவர்கள், நிர்வாக திறன் கொண்டவர்கள். இந்த 4 பாதைகளிலும் பிறந்திருந்தாலும் இவர்களிடம் ஒரு சிறிய குறைகள் இருப்பது என்னவென்றால், அஸ்வினி நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்திருந்தால் அவர்களுக்கு கர்ப்ப சிதைவுகள் அடிக்கடி ஏற்படுவதற்குண்டான நட்சத்திரமாக இது கருதப்படுகிறது. மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் எந்த ஒரு காரியம், அதாவது விதை விதைப்பது, ஒரு விவசாயம் செழிப்பாக வளர வேண்டும், அதெல்லாம் செய்வதற்கு அது அஸ்வினி நட்சத்திரம். வாகனங்கள் வாங்குவது, அதாவது அந்த காலத்துல குதிரை, யானை போன்ற 4 கால் பிராணிகளை வாங்குவதற்கு உரிய நட்சத்திரமாக இருந்தது. இந்த தற்காலத்திற்கு வண்டி வாகனங்கள், ஹார்ஸ் பவர் அதிகம் உள்ள வாகனங்கள், இதில் வாங்குவதற்கு, யாத்திரை போவதற்கும், கல்வி பயில தொடங்குவதற்கும் முக்கியமான நட்சத்திரம் சிறந்த நட்சத்திரமாக இருக்கிறது. பயிர் தொழில் செய்வதற்கு, தீர்த்த யாத்திரைகள் போவதற்கு, மருந்து உண்பதற்கு, வியாதியை குணப்படுத்துவதற்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் தலை சிறந்த நட்சத்திரமாகும். அதே மாதிரி இந்த காரியங்களை எல்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குற அன்னைக்கு செய்வதால் காரிய சித்தி அடையும். மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வாகனங்கள் தானம் செய்ய வேண்டும். வாகனங்கள் அந்த காலத்தில் குதிரை, யானை போன்றவர்களை தானம் செய்வார்கள். அஸ்வமேத யாகம் போன்ற யாகங்களை நடத்துவார்கள். அதுபோன்று இக்காலத்தில் அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி வாகனங்களை தியானம் செய்வது நல்லது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பெண் புஷ்பவதியானால் நல்ல புத்திரர்களை பெறும் பாக்கியத்தை அடைவாள். நீண்ட ஆயுளை உடையவர்கள், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளை உடையவர்கள். ஆரம்பித்த வேலையை அவசரமே படாமல் மிகவும் திறமையாக முடிக்கும் சாதனையாளர்கள். யாரிடமும் எளிதில் பணிந்து விட மாட்டார்கள். திடமான கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் நடத்தும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம் பித்ரு தோஷம், முன்னோர்கள் தோஷம், அஸ்வினி மகம் மூலம் கேதுவுடைய கிரகத்தோட நட்சத்திரங்களாக வருவதால் குலதெய்வ சாபம், பித்ரு தோஷம், பெண் சாபம் முதலிய சாபத்திற்கு இந்த நட்சத்திரம் உரியதாகிறது. எனவே அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும். மேலும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு 2வது வீடாகிய ரிஷபத்தில் கேது பகவான் நீசம் பெறுகிறார். எனவே இவர்கள் எவ்வளவுதான் பொருள் சேர்த்தாலும் அவர்களுக்கு குறிய காலத்தில் அவர்களுக்கு பயன்படாமல் அதை மற்றவர்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 8வது வீட்டில் கேது பகவான் உச்சம் பெறுகிறார். எனவே நீண்ட ஆயுளை உடையவர்கள் உடல் திடகாத்திரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் பிற்கால வாழ்க்கையில் இவர்கள் ஞான மார்க்கத்திற்கு சென்றால் இவர்கள் உயர்ந்த எண்ணங்களை சித்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு ஏற்படும். என்னுடைய சிற்றறிவு கேட்டுள்ள அளவுக்கு இந்த அளவு கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். இருந்தால் மன்னிக்கவும். நன்றி ஐயா, வணக்கம். ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அதாவது பாத்தீங்கன்னா அஸ்வினி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ஸோ அது எதிர்மாற பலனை கொடுக்குது. என்னன்னு சார் சொல்லுவாங்க. ஸோ அதுபோல வேற அஸ்வினி நட்சத்திரம் ஒரு கர்மாவை குறிக்குது. மூதாதையர் கர்மா, குலதெய்வ கர்மா, அது மாதிரி கோயில் வழிபாடு விட்டு போயிருக்கிறது, இதெல்லாம் பத்தி தெளிவா சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இவரும் அதுக்கு முன்னாடி பேசின நாகராஜன் ஐயாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருடமா இந்த ஜோதிட ஃபீல்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் ஒரு நலங்கள கருத்துக்களா இருக்கு. நல்ல ஒரு வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க. ஸோ இதுல எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க, நோட் பண்ணி வச்சுக்கணும். மெயினா இவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல இது மாதிரி இந்த நட்சத்திரத்துல இருந்தா அதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அது புரியும். ஸோ எது மாதிரி பலனை கொடுக்குது, எது மாதிரி கெட்ட பலனை கொடுக்குதுன்னு நம்மளுக்கு புரியும்.
ஸோ அதனால இவர்கள் 2 பேருக்குமே வந்து ரொம்ப நன்றி. அஸ்வினி நட்சத்திரம் பத்தி ஃபுல்லாவே பேசிட்டாங்க. 2 பேர் வந்து பேசுறதுக்கே வந்து அஸ்வினி நட்சத்திரம் வேற எதுவும் பேசுறதுன்னே தெரியாம அந்த லெவலுக்கு வந்து பேசிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவர்களுக்கு ரொம்ப நன்றி. குழுவின் சார்பாக இவர்கள் இருவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள்ல வந்து அஸ்வினி நட்சத்திரத்தை வந்து பற்றி பேச போறோம். ஸோ நட்சத்திரங்கள் வரிசையில அஸ்வினி நட்சத்திரம் வந்து முதலாவதான நட்சத்திரம் அஸ்வினி. இதை பத்தி வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேச போறோங்க. அதுக்கு முன்னாடி 5 கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை நாணக்கொள்மனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். தங்கமான் மழுவோடு இருந்து தன்மதி தலையர் கொண்டேன் மங்கையர் பதைக்கு சொன்ன மாமலி ஜோதகத்தை இங்கு நாம் மறைப்பதற்கோர் இணையனும் பிழை வராமல் செங்கன்மால் மருகன் யானை சிறன் பதங்காப்பலாமே சுபமஸ்தோ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸோ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே இது வந்து கேதுவோடைய நட்சத்திரம்னு எல்லாருக்குமே வந்து தெரியுங்க. இது வந்து காலபுருஷனோட முதலாவது நட்சத்திரம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு வந்து மருத்துவ குணம் வந்து நிறைந்து இருந்தனால வந்து மருத்துவராக பயன்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது மேல தேவர்களுக்கு வந்து மருத்துவராக பயன்படுறதுனால இது வந்து மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அதனால வந்து இந்த அஸ்வினியில பிறந்தாலே வந்து அவங்களுக்கு மருத்துவ குணம் வந்து இருக்கு. மருத்துவம் படிக்கலைனாலும் அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்ம டேப்லெட் சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னாங்கன்னா சரியாயிரும். அந்த லெவலுக்கு ஒரு தலைவலி இந்த டேப்லெட் சாப்பிடுங்க, காய்ச்சல் ஸோ அப்படின்னு அந்த கால்வலி இந்த டேப்லெட் சாப்பிடுன்னு அவங்க படிக்கல அப்படின்னாலும் அந்த சொன்னாங்க அப்படின்னா வந்து அது வந்து பழிக்கும் அப்படின்னு வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து சொல்லலாம். ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா இது வந்து சூரியன் வந்து உச்சம் அடையக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, சனி நேசம் அடையக்கூடிய நட்சத்திரம். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம், சூரியன் கேது குரு இவங்க எல்லாம் வந்து ஒரு டீம், சந்திரன் எல்லாம் வந்து ஒரு அருள் அணியோட நட்சத்திரத்தோடைய அணிகள். பொருள் அணின்னு பார்த்தோம்னா நம்ம சுக்கிரன் புதன் ராகு சனி இதெல்லாமே வந்து சொல்லுவோம் பொருள் அணி. இப்போ இதெல்லாமே வந்து அருள் அணியோட நட்சத்திரத்துல இது வந்து உச்சமாகுது. கேதுங்களோட நட்சத்திரத்துல சூரியன் வந்து உச்சமாகுது. இப்போ சூரியன்னா என்னன்னா தலைமை பண்பு, அரசியல் தொடர்பு, அரசாங்க தொடர்பு இதெல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா. ஏன் அப்படின்னா இவங்க வந்து அருள் அணியில வந்து வராங்க. அப்ப கேது வந்து ஒரு நாணத்தை வந்து கொடுப்பான், சூரியனுங்கிறது அதோட காரத்துவம். ஸோ அப்போ வந்து அதன் மூலியமா ஒரு நாணம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சனி நீசமாகறதுனால வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் வந்து அது வந்து கொடுக்கும், ஒரு உயர்நிலைக்கு வந்து எங்களுக்கு வந்து கொண்டு செல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அஸ்வினியில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திடகார்த்தமா நல்லா ஹைட்டா வெயிட்டா ஆற்றல் வந்து எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி வந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆற்றல் வந்து அதிகமா வந்து இவங்களோட பவர் வந்து ரொம்ப அதிகமா வந்து வெளிப்படுத்துவாங்க வந்து சொல்லலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருளோ இல்லை அடுத்து மேலேயோ வந்து ரொம்ப பாசம் வந்து வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பாசம் வச்சுக்குவாங்க, அதே நேரத்துல அந்த பொருளும் அந்த உறவு மேல வந்து வெறுப்பையும் வந்து காமிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். வெறுப்பு அடைஞ்சிருவாங்க. அந்த ஒரு பொருள் மேல அதிக பாசம் இன்பம் வந்து வைப்பாங்க. ஆனா வந்து அந்த ஒரு காலகட்டங்கள் முடிந்த கடைசியில பாத்தீங்கன்னா அதே உறவு அதே பொருள் மேல வந்து வெறுப்படைவாங்க. இதை வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை வந்து கொடுக்கும் வந்து சொல்லலாம். ஸோ அஸ்வினி அப்படின்னாலே வந்து குதிரைன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா குதிரை தலை, அஸ்வினி அப்படின்னாலே குதிரை தலை மட்டும், குதிரை முழு குதிரை இல்லாம குதிரை தலை மட்டும் வச்சுக்கிறது வந்து ஒரு நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம் அஸ்வினி. அதே பார்த்தீங்கன்னா இதுக்கு பரிகாரமா பார்த்தோம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடுகள் பண்றது வந்து ஒரு நல்லதுன்னு வந்து சொல்லலாம் அஸ்வினிக்கு வந்து. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். ஆதித்ய கிருதின்னு கேட்டது இதெல்லாமே பண்றது. அடுத்து வந்து கோதுமை தானம் வந்து கொடுக்கறது வந்து நல்லது அஸ்வினிக்கு வந்து. அடுத்ததா பாத்தீங்கன்னா கோயில் பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி மைசூர், அதான் கோயில் வந்து சாமுண்டீஸ்வரி மைசூர் பக்கத்துல சாமுண்டீஸ்வரி மைசூர் கோயில் இருக்குங்க. அங்க மைசூர் பக்கத்துல சாமுண்டீஸ்வரி கோயில், அங்க போயிட்டு வர்றது வந்து நல்லது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினிங்கிறது பாத்தீங்கன்னா சூரியனோட டிஎன்ஏல
சூரியனோட கர்மாவை வந்து வாங்கிக்கலாம். கேது வந்து அதாவது அஸ்வினி கேது அப்படின்னாலே இது வந்து டிஎன்ஏ மரபணு ஜோதிடத்துல வந்து சூரியனோட கர்மா. இப்போ சூரியனோட கர்மா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இவங்களோட கர்மாவெல்லாம் தந்தையோட கர்மா தான் அதிகம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை பார்த்தோம்னா தந்தையோட உறவு நிலைகள் வந்து பாதிக்கும். தந்தையாரோட ஃபேமிலியில வர்க்கத்துல அண்ணன் பங்காளிகள் இந்த வர்க்கத்துல பாத்தீங்கன்னா யாராவது சின்ன வயசுல இறந்தவங்க வந்து இருப்பாங்க, இல்ல திருமணம் ஆகாதவங்க வந்து இந்த தந்தையார் வர்க்கத்துல வந்து இருப்பாங்க. அவங்களோட உறவுகள் வந்து பாதிப்படையும். எங்களுக்கு வந்து அரசியல் அரசாங்க தொடர்புகள் வந்து ஒரு நல்லபடியாகவும் இருக்கு, பாதிப்பும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 2 விதமான பலனையும் வந்து கொடுக்கும். எங்களுக்கு வந்து பாசிட்டிவும் நடக்கும், நெகட்டிவும் வந்து நடக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல வந்து இருந்தா, அதாவது சூரியனோட கர்மா இது இருந்தா வந்து அரசியல் மூலியமா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே டைம் வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவும் வந்து நடக்கும். இப்போ வந்து சூரியன் கர்மாவா இருந்தா வந்து அதனாலதான் வந்து மைசூர் பக்கத்துல சாமுண்டீஸ்வரி கோயில், சூரிய நமஸ்காரம் இதெல்லாமே வந்து பண்ண சொல்ற காரணம் வந்து அதுதான். இப்போ வந்து எங்களோட வழிகள் வந்து சூரியனோட கர்மாவில தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததான் பார்த்தோம்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியன் போய் நிக்குது அப்படின்னா, சூரியன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி இதெல்லாமே வந்து தந்தையாரோட வளர்ச்சி, தந்தையாரோடைய உடல் நலம் இதெல்லாமே வந்து பாதிப்படையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சூரியன் அஸ்வினியில போய் சூரியன் இருந்தா. சோ அடுத்தது சந்திரன் இருந்துச்சு அப்படின்னாலே தாய் வழி உறவுகள்ல பாதிப்பு, எங்க சம்பந்தமான பிரச்சனைகள், தாயார் வழியில வந்து ஒரு விதவை சம்பந்தமான தொடர்புகள், அதாவது தாயார் வர்க்கத்துல வந்து விதவை சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து ஏற்படும். இடமாற்றம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொடுக்கும். அதே அஸ்வினியில செவ்வாய் இருந்துச்சுன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், சொத்து வந்து ஒரு பிரச்சனையில போய் முடியும். சகோதர வழியில் பிரச்சனைகள், சகோதரனோட வந்து ஒரு நல்ல நட்புகள் இருக்காது, உறவுகள் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதே புதன் இருந்துட்டா வந்து இங்க படிச்ச கல்விக்கு ஏற்ற வேலைகள் வந்து கிடைக்காது. படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையா படிச்ச படிப்பு ஒண்ணா இருக்கு, வேலை செய்யறது ஒண்ணா வந்து இருக்கும். இப்போ வந்து அது வந்து டிஃப்ரெண்டா வந்து எங்களுக்கு வந்து மாறுபடும். எங்களோட புத்தி சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து கொடுக்குன்னு வந்து சொல்லலாம். அதே குரு இருந்துட்டா வந்து குரு கேது வந்து ஒரு கேளயோகம்னு சொல்லுவாங்க. கடன் சம்பந்தமானது வந்து எங்களுக்கு ஏற்படும் வந்து சொல்லலாம். ஆனா வந்து எங்களுக்கு வந்து கடன் சம்பந்தமானது வந்து ஏற்பட்டாலும் வந்து இவங்க நல்லபடியா இருப்பாங்க. எங்க கேட்டாலும் வந்து கடன் கிடைக்கும்னு சொல்லலாம். குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அதே சுக்கிரன் இருந்துட்டா வந்து திருமணம் சார்ந்த பிரச்சனை, திருமணத்துக்கு அப்புறம் உறவுகள் மனைவியுடன் வந்து ஒரு பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து கொடுக்குன்னு சொல்லலாம். ஆடம்பரத்துல வந்து பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து கொடுக்கணும். அடுத்ததான் பார்த்தோம்னா சனி இருந்துட்டா வந்து, ஏன்னா அங்க சனி நீசமாகறதுனால தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அவ்வளோக்கா கொடுக்க மாட்டான்னு வந்து சொல்லலாம். வேற நட்சத்திரத்துல இருந்தா வேணா கொடுக்கலாம். பரணியில இருந்தா, அஸ்வினியில இருந்தா சனி நீசமாகறதுனால தொழில் ரீதியா வந்து ஒரு நாணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து போவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்க தொழில் மெயினா தொழில் வந்து ஒரு அளவுக்கு அதிகமா பண்ணாம அளவோட பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல தொழிலா வந்து இருக்கணும் வந்து சொல்லலாம். அதே ராகு இருந்துட்டா வந்து பித்ரு சாபங்கள் வந்து அதிகமா இருக்குதுன்னு வந்து சொல்லலாம். கேது இருந்துட்டா வந்து மாதுர்வழி சாபங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு பரிகாரமா என்னன்னு பாத்தீங்கன்னா, அஸ்வினியில ஒரு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியன் இருந்தா வந்து அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு விநாயகர் வழிபாடு 6 முறை சுற்றி வழிபாடு பண்றது வந்து அவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சூரியன்கிறது அதோட நட்சத்திரம் அதோட டிஸ் பார்த்தீங்கன்னா 6 வருஷம். அப்போ வந்து 6 முறை வந்து கேதுங்கிறது விநாயகர். விநாயகர் கோயில அருகம்புல் மாலை வந்து அருகமாலை வந்து போட்டு 2 நெய் தீபம் வந்து ஏற்றி, இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் 2 ஏற்றி விநாயகரை 6 முறை வந்து சுற்றி வந்து வழிபாடு பண்ணாங்க. அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் வந்து கெடுதல் பண்ணாம எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சிகளையும் அரசியல் அரசாங்க தொடர்புகள் மூலியமா நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுப்பான். அதே சந்திரன் இருந்துட்டா வந்து சந்திரனுங்கிறது திங்கட்கிழமை
சந்திரனுங்கிறது 10 வருஷம். அப்போ 10 டைம் சுத்துற மாதிரி. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க பண்ணீங்கன்னா செவ்வாய்ங்கிறது 7 வருஷம். இப்போ செவ்வாய்னா 7 டைம் வந்து சுத்துறது. செவ்வாய்க்கிழமை 7 டைம். புதன்ங்கிறது புதன்கிழமை 17 வருஷம். புதன் திசை. இப்போ 17 டைம் சுத்தணும். குருங்கிறது அடுத்தது 16. குரு 16 வருஷம். அப்போ வியாழக்கிழமைன்னு விநாயகர் 16 வருஷம் வந்து சுத்தணும். வெள்ளிங்கிறது சுக்கிரன் 20 வருஷம். அப்போ வெள்ளிக்கிழமை விநாயகர் 20 வருஷம். 20 டைம் வந்து சுற்றி வருவாங்க. அடுத்து சனிங்கிறது 19 வருஷம். சனிக்கிழமை விநாயகரை 19 டைம் சுற்றி வந்து அருகம்புல் மாலை போட்டு 2 தெய்வம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாங்கன்னா வந்து இவங்களுக்கு இருக்கிற தோஷமெல்லாம் வந்து நிவர்த்தியாகி இவங்களுக்கு அந்த காரத்துவங்கள் வந்து டெவலப் ஆகும். இதுதான் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரங்கள் வந்து சொல்லுதுங்க. ஸோ இதோட தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி தேவதை அப்படிங்கிற ஒரு தேவதை வந்து அஸ்வினி தேவதை வந்து சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கணபதி சரஸ்வதி, அதாவது விநாயகர்னு சொல்லலாம், சரஸ்வதி வழிபாடுகள் வந்து சொல்லலாம். ஸோ மெயினாக வடிவம் பார்த்தீங்கன்னா குதிரை தலை தான் வந்து இதோட வடிவம். முழு குதிரையும் வைக்காம குதிரை தலை மட்டும் இருக்கிறது வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த அஸ்வினிக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து கொடுக்கும். அஸ்வினினா அதுக்கு பொன் தானம் வந்து அதிகமாக கொடுக்கணும். இதோட தானங்கள் பார்த்தீங்கன்னா பொன் தானம் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த அஸ்வினி வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும், தானம் கொடுக்குற மாதிரி இருந்தான். ஸோ இதுதான் வந்து இந்த அஸ்வினி சொல்லுது. அஸ்வினிக்கு என்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரும், மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரும், வீசிங் சம்பந்தது ஆஸ்துமா இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். ஸோ எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தோட உறவுக்கு வந்து இந்த ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகள், அந்த மூச்சுத்தன சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். சூரியன் இருந்தால் தந்தைக்கு ஏற்படும், இவங்களுக்கு ஏற்படும், தந்தைக்கு ஏற்படும். சந்திரன் இருந்தால் தாய்க்கு ஏற்படும், செவ்வாய் இருந்தால் சகோதரன், புதன் இருந்தால் தாய் மாமன், இப்படி. ஸோ அதே மாதிரி அந்த உறவுகள் வந்து மேட்ச் பண்ணிங்க வந்து கரெக்டாக வந்து வரணும். ஸோ இதுதான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தோடைய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பேசின 2 பேருமே வந்து அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து விட்டு போன கருத்து. ஸோ இதுக்கு இன்னும் நிறைய கருத்து வந்து இருக்குது. ஸோ இது வந்து இதுதான் எங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிறோம். ஸோ இதுல இருந்து வந்து யாராவது கொஸ்டின் இருந்தா வந்து கேட்கலாங்க. அனைவருக்கும் நன்றி. இதுல இருந்து இன்றைய தலைப்புல இருந்து கொஸ்டின் இருந்தா வந்து கேட்கலாம், கேள்வி பதில். அவ்வளவுதான் சதீஷ். அவ்வளவுதான் முடிச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. சரி. ஆமா. ஸோ இதுக்காக அமைதி காத்த அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம் சார். சதீஷ் சார். வணக்கம் சார். ஓகே, நன்றி சார். நன்றி சார். நன்றி.